ஹாய் ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம். திஸ் இஸ் ஒபிட்டோ அசோர. இன்னைக்கு நம்ம த ஆர்ச் மேட்சோட 10th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் லைக் போடாதவங்களாம் லைக் போட்டுக்கோங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்புறம் மறக்காமல் அந்த ஹை பட்டனையும் கொடுத்துருங்க. இப்போ வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல நம்ம டியூக் சொல்றாரு, இது என்ன சர்டிஃபிகேட்னு தெரியுதா ரோஸ் அப்படின்ட்டு நம்ம ரோஸை பார்த்து கேட்குறாரு. இது வந்து அந்த சர்டிஃபிகேட் ஆச்சு. இது என்னது இது? ஐயோ, எனக்கு இந்த வயசுல படிக்கவே தெரியாது, நான் எப்படி படிக்க தெரியும்னு சொல்ல முடியும்? ஐயோ, எனக்கு தெரியாது டியூக், இது என்னதுன்ட்டு தெரியல அப்படின்ட்டு சொல்றா. ஓ ஆமால, நீ சொல்றத கரெக்ட் தான், உனக்கு இந்த வயசுல படிக்கவே தெரியாதுல, அதை மறந்து போயிட்டேன் பாரு நான். இதுதான் உன்னோட அடாப்ஷன் சர்டிஃபிகேட், ஓகேவா? இப்ப தெரியுதா இது என்னன்ட்டு? நம்ம ரோஸ் மனசுக்குள்ளேயே நினைக்கிறா, எனக்கு தெரியும் இது அதுதான்ட்டு அப்படின்ட்டு நினைச்சுக்கிறா. இந்த அடாப்ஷன் ப்ரொசீஜர் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சு போச்சு. இன்னிலேருந்து நீ எந்த ஃபேமிலியோட பொண்ணுன்னு தெரியுமா? இப்போலேருந்து உன்னை ரோஸ் ஆட்ரியன் தான் கூப்பிடுவாங்க. என்னது ரோஸ் ஆட்ரியனா? நான் இப்போ ரோஸ் ஆட்ரியனா அப்படின்ட்டு ரோஸ் நினைக்கிறா. நான் பாஸ்ட் லைஃப்ல எதிர்பார்த்தது எனக்கு ஒரு அமைதியான வாழ்க்கை வேணும்னு, ஆனால் அதை தவிர எல்லாமே கஷ்டம் தான் எனக்கு வந்துச்சு. என்னால் ரோஸ் டெலன்ற ஐடென்டிட்டிலேருந்து தப்பிக்கவே முடியல. ஆனால் இப்போ கூட என்னால் நம்பவே முடியல, என் பேருக்கு பின்னாடி ஆட்ரியன்றது ஒரு வேர்டு வரும்னு சொல்லிட்டு. சேச்சே, நான் ரொம்பவே எமோஷனல் ஆகிறேன் இப்போலாம். ரொம்பவே நன்றி டியூக், நான் இப்போலேருந்து ஹார்ட் ஒர்க் நல்லா பண்ணுவேன். ரோஸ் இதெல்லாம் தேவையே கிடையாது, நீ இதுக்கு மேலே பெட்டராக வேண்டிய அவசியமே இல்லை, நீயாவே இரு, எனக்கு அது போதும். ஆனால் நான் எதுவுமே பண்ணலையே டியூக் அப்படின்ட்டு ரோஸ் சொல்கிறா. நீ ஏதாவது பண்ணணும்னு நினச்சினா ஃப்ரெஸ்ட்ரேட் ஆகிறத நிறுத்து ஃபர்ஸ்ட்டு, அப்புறம் வந்து உன் சிப்ளிங்ஸ் கூட ஜாலியாக ஃபைட் பண்ணு, எனக்கு அது போதும். அண்ட் அதுதானமா நீ இந்த வயசில் பண்ண வேண்டியது. நார்மலா? என்னது நார்மலாவா? நான் நார்மலாக நடந்துக்கணுமா? ஐயோ, எனக்கு எந்த விதமான ஐடியாவுமே இல்லையே, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லையே என்னோட பாஸ்ட் லைஃப்பில் இப்படி இருந்து. ரோஸ், பேசுனதெல்லாம் போதும், இப்போ வந்து நீ ஆட்ரியன் ஃபேமிலியில் ஒரு ஆள், ஓகேவா? ஓகே டியூக், புரிஞ்சுது. அப்புறம் நான் ஆர்ஃபனேஜில் இருக்கும்போது உன்னை எல்லாரும் செல்லமாக ரோஸ்ன்ட்டு நிக்நேம் வச்சு கூப்பிட்டாங்க, நானும் உன்னை அப்படி கூப்பிடலாமா? கண்டிப்பாக டியூக், நீங்கள் கண்டிப்பாக அப்படி கூப்பிடலாம். ரொம்பவே நன்றிமா ரோஸ், எனக்கு பர்மிஷன் கொடுத்ததுக்கு. இவர் கேட்டதுக்கு நான் பர்மிஷன் தானே கொடுத்தேன், அதுக்கே இவ்வளோ சந்தோஷப்படுறாரு டியூக்கு. அப்புறம் ரோஸ், ஏமா என் கூட கம்ஃபர்டபுளாக பேச மாட்டேங்கிற? என்ன சொல்கிறீங்க டியூக், எனக்கு புரியலை. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நம்ம எல்லாரும் இப்போ ஒரு ஃபேமிலியாக ஆகிட்டோம், அப்புறம் ஏன் என்ன நீ இன்னும் டியூக்குன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்க? ரோஸ் நினச்சி பார்க்குறேன், ஆனால் நான் மார்க்யூஸ் டெல்லனை வந்து மை லார்டு தான் சொல்லி கூப்பிடுவேன். அப்போ நான் என்ன சொல்லி கூப்பிடணும் டியூக்? உங்களை நான் ஃபாதர்னு சொல்லி கூப்பிடணுமா? டியூக் அப்படி சொன்னோடனே பேச்சு மூச்சு இல்லாமல் பேனே இருக்காரு. நம்ம ரோஸ் சொல்கிறேன், நான் இப்போ ஏதாவது தப்பாக சொல்லிட்டேன் நான் டியூக் அப்படின்னு கேட்குறா. நம்ம ரோஸ் நினச்சிக்கிறோம், எல்லா சைல்டும் அவங்கள ஃபாதர் தான் சொல்றாரு, அப்படியே என்ன கூப்பிட வேணாம்னு சொல்றாரு அப்படின்ட்டு யோசிக்கிறா. ஒருவேளை ஃபாதருக்கு வேற ஒரு மீனிங் இருக்குமோ அப்படின்ட்டு மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறா. எப்படி நினைச்சுக்கிறான்னா, இந்த சர்ச்சில் ஃபாதர்லாம் இருப்பாங்களே அந்த ஃபாதர் நினைச்சுக்கிறா போல இருக்கு. அப்போதான் நம்ம டியூக் வந்து ரோஸுக்கு புரிய வைக்கிறாரு, இல்லைம்மா ஃபாதருக்கு நிறைய வேர்ட்ஸ் இருக்கு, நீ கரெக்டாக கூப்பிடு அப்படின்னு சொல்றாரு. ஓ அப்படின்னா நான் உங்களை அப்பான்னு கூப்பிடணுமா அப்படின்ட்டு கேட்டதுக்கு டியூக் வந்து ஸ்மைல் பண்றாரு. நம்ம டியூக் சொல்றாரு, இப்போதான் நீ கரெக்டாக சொல்லியிருக்க அப்படின்ட்டு செல்லமா மூக்கை டச் பண்றாரு, ரோஸோட மூக்கை. டியூக் சொல்றாரு, நான் வந்து என் காதால கேட்கணும்னு நினைச்சேன், என்னோட குட்டி பொண்ணு வந்து என்னை வந்து டேடி அப்படின்னு கூப்பிடணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆசையா இருந்துச்சு அப்படின்ட்டு நம்ம டியூக் சொல்றாரு. ஓகேப்பா, நான் இனிமே அப்படியே கூப்பிடுறேன் அப்படின்ட்டு ரோஸ் சொல்றா. டேடின்ற வார்த்தை வந்து ரொம்பவே பர்சனலான வார்த்தை போல இருக்கே அப்படின்ட்டு ரோஸ் நினைக்கிறேன். ஓகேமா ரோஸ், நான் இப்போவே கிளம்புறேன், அண்டு இப்போ ரொம்பவே டைம் ஆயிடுச்சு, நீ போயிட்டு தூங்குமா அப்படின்ட்டு டியூக் சொல்றாரு. நம்ம டியூக் சொல்றாரு, காலையில உனக்கு ஸ்வாட்மேன்ஷிப் ட்ரைனிங் இருக்குல்ல, அப்போ சீக்கிரமா தூங்கு, லேட்டா போயிடாத அப்படின்னு சொல்றாரு. நம்ம ரோஸ் சொல்றா, ஓகேப்பா நான் லேட்டா போகல அப்படின்ட்டு சொல்றா. டியூக் கிளம்பி போகும்போது குட் நைட் டேடி அப்படின்ட்டு ரோஸ் சொல்றா. குட் நைட்மா அப்படின்ட்டு டியூக் சொல்றாரு. நல்லா தூங்குமா அப்படின்னு சொல்லிட்டு டியூக் வந்து வெளியில போயிட்டாரு. டியூக் வெளியில போன அடுத்த செகண்டே மல்லாக்கப்படுத்தி வீட்டத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டா ரோஸ். ரோஸ் நினைச்சு பாக்குறேன், நான் மட்டும்தான் இந்த ஹவுஸ் ஆட்ரியன் ஃபேமிலியில இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸை நான் தான் ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்ட்டு நினைக்கிறா. நான் இப்படி இருக்கும்போதே எனக்கு அவங்க ஃபேமிலியில ஒரு ஆளா இருக்கிற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்ட்டு ரோஸ் நினைக்கிறா. அடுத்த செகண்ட், இல்லை ரோஸ் நீ இப்படிலாம் பண்ணவே கூடாது அப்படின்ட்டு சொல்லிட்டு, நான் எதுக்காக இங்கே வந்திருக்கேன்னா, நான் பண்ண தப்பெல்லாம் சரி பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதுக்காக நான் ஒன்றும் இங்கே வரல அப்படின்ட்டு ரோஸ் நினைக்கிறா. அதுவும் இல்லாமல் நான் ரொம்பவே ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அந்த விஷயத்தில் அப்படின்ட்டு சொல்கிறா. இப்போ அங்கேயே கட் பண்ணி மார்னிங்கை காட்டுறாங்க. ஹே ரோஸ் அப்படின்ட்டு லூக்கஸ் கூப்பிட்றான் ரோஸை. லூக்கஸ் சொல்கிறான், இன்னிலேருந்து மார்னிங் ட்ரைனிங் நான் தான் உனக்கு கொடுக்க போகிறேன், நான் தான் உனக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு லூக்கஸ் வந்து ரோஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறான். ரெடியாக இருக்கியா ரோஸ் அப்படின்ட்டு லூக்கஸ் கேட்டதுக்கு, ரெடி சார், நான் ஆல்வேஸ் ரெடி சார் அப்படின்ட்டு ரோஸ் சொல்கிறா. நம்ம லூக்கஸ் சொல்கிறான், இதுதான் உன்னோட முதல் தடவைன்றதுனால நம்ம ரன்னிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், ரொம்ப லாங்குக்கு ஓடலாம் அப்படின்ட்டு லூக்கஸ் சொல்கிறான். ஓகே சார் அப்படின்ட்டு ரோஸ் சொல்கிறா. அப்போ நம்ம இசபெல் சொல்கிறான், இந்த லூக்கஸ் வேறு ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கான், அதுவும் ரோஸுக்கு டீச் பண்ணுறதுக்கு ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கான் அப்படின்ட்டு புலம்பிட்டு இருக்கிறா இசபெல். அதை கேட்ட டேனியல்லேருந்து பக்கத்துலேருந்து சிரிச்சிட்டு இருக்கிறான். அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸ்லாம் பேசிக்கிறாங்க, ஹே இவங்க தான் யங்கஸ்ட் டாட்டரா அப்படின்ட்டு பேசிக்கிறாங்க. ஹே ஆமாண்டா, நானும் அதான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு பேசிக்கிறானுங்க. யாரும் இந்த மாதிரி சொல்லிடாதீங்கடா, இந்த மாதிரி ஸ்வாட்மேன்ஷிப் இந்த வயசில் கற்றுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு, அவங்க மட்டும் அப்படி கற்றுக்கிட்டாங்கன்னா லேடி இசபெல் மாரி ஆகிட போகிறாங்க அப்படின்ட்டு புலம்புறானுங்க அங்கே இருக்கிறவனுங்களாம். ஏன்டா இவனுங்க இப்படி பேசுகிறானுங்க பார்த்தா, இவனுங்களோட பெட்டராக இருக்கிறவங்க தான் எனக்கு வந்து டீச் பண்ணோம் அப்படின்ட்டு மிரட்டி இருக்கிறா இசபெல்.
லேடி இசபலோட பெட்டரா இருக்கவங்க தான் டீச் பண்ண சொன்னது கேட்டவொடனே இவனுக்கு பயந்து போயிட்டு அப்படியே இருந்திருக்கிறானுங்க. அங்க இருக்கிற சோல்ஜர் ஒருத்தர் சொல்றான், ஏய் அவங்கள பாடுறா கொஞ்சம் குவைட்டா டிஃப்ரெண்டா இருக்காங்க அப்படின்ட்டு சொல்றான். ஆமா அப்படிதான் இருக்காங்க, ஏதோ கொஞ்சம் இருக்காங்க அப்படின்ட்டு சொல்றானுங்க, எல்லாம் பேசிக்கிறானுங்க. நம்ம லூக்கஸ் வந்து ரோஸை பார்த்து சொல்றான், ஓகே இப்போ நம்ம ரன்னிங்கை ஸ்டார்ட் பண்ணலாமா ரோஸ் அப்படின்ட்டு கேட்டதுக்கு ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம ரோஸ் சொல்றா கான்ஃபிடென்ட்டா. இப்போ லூக்கஸ் வந்து ரோஸை கூட்டிட்டு ரன்னிங் ஓடிட்டு இருக்கிறான். ஒரு ரவுண்டு முடிச்சிட்டாங்க, அதுக்கே டயர்ட் ஆச்சு. 2வது ரவுண்ட்ல மட்டையாக போற மாதிரி இருக்கா, 3வது ரவுண்ட்ல நடந்து போற மாதிரி இருக்கு, 4வது ரவுண்டெல்லாம் மூச்சு வாங்கிட்டு இருக்கிறாவ. மூச்சு வாங்குற ரோஸை பார்த்து ஐயோ கியூட்டா இருக்காங்கப்பா அப்படின்ட்டு பேனை பார்த்துட்டு இருக்கிறானுங்க. இப்படி மூச்சு வாங்குற ரோஸை பார்த்து இசபெல் சொல்றா, என்ன இவ இதுக்கே டயர்ட் ஆயிட்டா அப்படின்னு கேட்டதுக்கு அவ சின்ன பொண்ணுல அப்படின்ட்டு டேனியல் சொல்றான். அப்ப நம்ம லூக்கஸ் சொல்றான், ஏ ரோஸ் இதை வந்து ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு ஓடு அப்படின்ட்டு லூக்கஸ் சொல்லிட்டு இருக்கான். ஆமா நான் சீரியஸா தான் எடுத்திருக்கேன், ஆனா இதுதான் என்னோட பெஸ்டே அப்படின்ட்டு ரோஸ் சொல்றா புலம்புறா. நம்ம ரோஸ் மனசுக்குள்ளே நினைச்சு பாக்குறேன், எனக்கு இது ரொம்பவே அசிங்கமா இருக்கு, பட் இருந்தாலும் நான் இதை கண்டினியூ பண்ணிட்டே இருப்பேன், விடவே மாட்டேன் அப்படின்ட்டு நினைச்சு பார்த்துட்டு அப்படியே டேனியல் திரும்பி பாக்குறா. அப்படி சோல்ஜர்ஸை திரும்பி பார்த்தவன் நான் வந்து கண்டுபிடிச்சி அவன் டெல்லனோட ஸ்பையை நான் கண்டிப்பாக கண்டுபிடிப்பேன் அப்படின்ட்டு நினச்சி பார்க்குறா. அப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருந்த ரோஸை பார்த்து லூக்கஸ் வந்து இந்த பக்கம் பார்த்து ஓடு, ஃப்ரெண்டை பார்த்து ஓடு அப்படின்ட்டு லூக்கஸ் சொல்லிட்டு இருக்கான். நீ ஃப்ரெண்டை பார்த்து ஓடலன்னா கீழே விழுந்துருவேன்னு சொல்லி வாய மூடலை, அப்படியே கீழே தடிக்கு போறா, விழுந்துட்டா. கால் தடி கீழே வந்துட்டு எப்படா எழுந்துக்கிறது, எல்லாரும் முடியாது அசிங்கமாக போச்சுன்ட்டு கவுந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாவ. சோல்ஜர்ஸ்லாம் வந்து பேசிக்கிறாங்க, ஐயோ யங்லேடி வந்து கீழே வந்துட்டாங்களே, ஐயோ யங்லேடி வந்து கீழே வந்துட்டாங்களேன்ட்டு வாய்ஸ் ஓவர் விட்டுனுக்குறானுங்க. ஐயோ மை லேடி எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறான் ஒருத்தன். ஐயோ லேடி ஓகேவா இருக்கீங்களா அப்படின்ட்டு இன்னொருத்தன் கேட்குறான். நான் கீழே விழுந்தப்போ கூட எனக்கு அடிப்படலா, இது தாண்டா ரொம்பவே கஷ்டமா இருக்கு, எனக்கு ரொம்பவே அசிங்கமா இருக்குதுடா டே அப்படின்ட்டு நினச்சி பார்க்குறா ரோஸு. மை லேடி நீங்க ஓகேவா இருக்கீங்களா அப்படின்ட்டு சோல்ஜர்ஸ் குரூப்ல இருந்து ஒரு சவுண்டு. பேனை கூப்பிட பார்த்து இந்த ரோஸை வந்து லூக்கஸ் தூக்கி விட்ட பிறகு நான் வந்து யங் லேடியை வந்து கேரி பண்ணிக்கிறேன் தூக்கிக்கிறேன் அப்படின்ட்டு அங்க இருக்கிற ஒரு சோல்ஜர் வந்து முன்னாடி வந்து நிற்கிறான். நான் வந்து யங் லேடியை வந்து டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன், என்கிட்ட கொடுங்க நான் உங்களை தூக்கிட்டு போறேன் அப்படின்ட்டு அங்கே ஒரு சோல்ஜர் வந்து நிற்கிறான். அதோட இந்த ஒரு எபிசோட் முடியுது. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீ. நன்றிகள்.